ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி செய்ய போகிறோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு பண்ண ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா வேர்க்கடலை எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அதனால் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போது அதே மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்த சர்க்கரையை ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை பொட்டுக்கடலை பவுடரோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து கொடுங்க. இது மிதமான இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதுபோல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருங்க. நம்ம இதில் ஏற்கனவே சர்க்கரை சேர்த்துருக்குறோம், அதனால் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் இலகி வரும். அதனால் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு பாதாம், 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு, 1/4 கப் அளவுக்கு உலர் திராட்சை, 10 பேரிச்சம்பழத்தை விதையை நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கப் அளவில் அரை கப் இருக்குது. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் இல்லை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இதில் நம்ம தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்க்கலைங்க. ஆனால் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. ரொம்ப குழகுழன்னு அரைக்க வேண்டாம். இப்போ இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை குட்டியாக நம்ம பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இதில் பாதாம் முந்திரி இருக்கிறதுனால அதுலேயே எண்ணெய் இருக்குங்க, அதனால் கையில் ஒட்டாது. நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி குட்டியாக கோலி சைஸ்க்கு இதை உருட்டி எடுத்துருங்க. இந்த லட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெளியில் ஒரு டேஸ்ட்டும் உள்ள ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். அதே சமயம் இதில் எண்ணெய் நெய் எதுவுமே நம்ம சேர்க்குறதில்ல, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் எடுத்த அளவுகளுக்கு எனக்கு 13 உருண்டைகள் வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதையும் நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா உருட்டிக்கோங்க. நம்ம ஏற்கனவே நட்ஸ் உருண்டை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை விட அப்படியே டபுளாக இருக்கிற மாதிரி பெரிய சைஸ்க்கு இதை உருட்டி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது அந்த வேர்க்கடலை உருண்டையை நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு தட்டி விட்டுக்கோங்க. கப்பு மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய நட்ஸ் உருண்டையை இதில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நல்லா உருட்டி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட வெடிப்பு இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக உருட்டிக்கோங்க. இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெளியில் ஒரு டேஸ்ட்டும் உள்ள ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். இதில் எண்ணெய் நெய் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாததுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் லட்டு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.